எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. கழிவு நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும். எந்த மாற்று கருத்துக்களுமே இல்லாத ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். இன்னைக்கு டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இயற்கை மருத்துவர்கள் பண்றாங்க, ஆங்கில மருத்துவர்கள் அதை பண்றாங்க. இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறது என்ன? அடிப்படையா கழிவு நீக்கத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு நீக்க உறுப்புகள் தான் செய்யணும். இப்போ எனிமா கொடுக்கறது, பேதிக்கு கொடுக்கறது, இதெல்லாமே நம்முடைய மரபு வழி வாழ்வியல்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான கழிவு நீக்க செயல்முறைகள். இதெல்லாமே அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னா அனுமதிக்கப்பட்டது தான். சர்டன் பேஷண்ட்ஸுக்கு இதை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஒரே நிமிஷம். ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஏஜ்டு பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த எனிமா பேதி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இப்போது பீரியாடிக்கலாக இப்போ வருஷத்துக்கு 2 தடவை பேதி மாத்திரை சாப்பிட்டு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. இந்த வழிமுறை அட்வைசபிளா அப்படின்னா எல்லாருக்குமே அட்வைசபிள் கிடையாது. சில பேஷண்ட்ஸுக்கு 1 வருஷம் அல்லது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுறது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பொதுவான வழிமுறையாக இதெல்லாம் நம்ம கொள்ளக்கூடாது. அப்போ எப்படிங்க கழிவு நீக்கத்தை நம்ம முழுமைப்படுத்துறது அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அதை முழுமைப்படுத்தணும். நம்முடைய கழிவு நீக்க உறுப்புகளுக்கான உயிரோட்டத்தை நிறைவாக தடையின்றி கிடைக்க செய்தாலே ஒவ்வொரு நாளுமே கழிவு நீக்கம் சிறப்பாக நடக்கும். தேங்கிய கழிவுகள் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு நாளும் சரியா நடக்காட்டி கூட அந்த ஒரு 2-3 நாள்ல அந்த கழிவு நீக்கங்களுடைய பேலன்ஸ் பாடி பண்ணிடும். 3வது நாளுக்கு அப்புறம் தான் ஒரு கழிவு தேங்கிய கழிவா மாறும். 3 to 4 டேஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஒரு கழிவு உருவாகுது டே 1ல.
டே 2 வரைக்குமே அந்த கழிவு வெளியேற்றப்படாமல் இருக்குது, டே 3 வரைக்குமேன்னு வச்சுக்கோங்க, அது தேங்கிய கழிவாகாது. டே 4 டே 5ல அது எப்படியாவது வெளியே தள்ளிடணும், ஒரு ஒரு இயல்பான கழிவாகவே வெளியே தள்ளிடணும்னு தான் பாடி நினைக்கும். ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே வெளியேற்றப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கழிவை தான் தேங்கிய கழிவாக மாற்றும். சரியா? ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை உறுதிப்படுத்தணும். பொதுவா நம்ம உடம்புல கழிவு நீக்க உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது எதுனா, முதல்ல வந்து லங்ஸ் தான். நுரையீரல் வெளி மூச்சின் மூலமாக நம்முடைய உடலில் இருந்து மிகவும் நுட்பமான கழிவு தன்மைகளை வெளியேற்றி விடுகிறது. அடுத்து வந்து நம்முடைய பெருங்குடல் திடக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையை கொண்டது. 3வது நம்ம கிட்னி. நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி அதை பிளாடருக்கு அமுச்சு அதையுமே யூரினா வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயம். 4வது வந்து லிவர். லிவர் தான் வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணக்கூடிய தலைமை உறுப்பு. இன்ஃபேக்ட் லங்ஸுக்கும் பெருங்குடலுக்கும் கிட்னிக்குமே இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆற்றல்களை லிவர் தான் கொடுக்குது. தட் இஸ் மரசக்தி தான் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த ஒரு கழிவு நீக்க செயல் நடந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கழிவுன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இது கழிவு, இது வெளியில் போகணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அந்த ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கறது வந்து மரசக்தி தான். சரியா? அதனால ஆகாய சக்தி அல்லது மரசக்தியினுடைய உதவி எந்த ஒரு கழிவு நீக்க உறுப்புக்குமே அடிப்படை தேவை. அப்போ கல்லீரலாக இருக்கக்கூடிய ஆகாய சக்தியினுடைய அந்த பிரதான உறுப்புக்கு எந்த அளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், ஆற்றல் இருக்கும்னு நம்ம நினச்சி பார்த்துக்கணும். ஸோ கழிவு முறிப்பு என்பதைத்தான் கல்லீரல் செய்கிறது. சரியா? அப்போ இந்த 4 விஷயங்கள் ஒழுங்கா இருந்தாலே ஒவ்வொரு நாளுமே கழிவு நீக்கம் என்பது சிறப்பாக நடக்கும். சரியா? அப்போ இதை வந்து நம்ம மருத்துவ ரீதியாக என்ன சொல்லுவோம், நீங்கள் ஒழுங்காக தூங்குங்க, ஒழுங்காக தூங்கினாலே கல்லீரல் நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருந்தாலே மற்ற கழிவு நீக்க உறுப்புகளுக்கும் ஆற்றல் கிடைக்கும், ஒவ்வொரு நாளுமே கழிவுகள் வெளியே போயிடும்ன்றது தான் மருத்துவ ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சரியா? அதை தாண்டி ஒரு கான்செப்ட் மருத்துவ ரீதியாக சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, உடம்புக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்லப்போனால் கல்லீரல் செய்யக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த ஈரப்பதம் தான் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போது ஒரு இடத்துல அங்கெல்லாம் குப்பை இருக்குது, இதெல்லாம் குப்பை இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். தண்ணி இருந்தால் தானே க்ளீன் பண்ண முடியும். எஃபெக்டிவ் க்ளீனிங் வந்து வாட்டர் எனர்ஜியை கொண்டு தான் நடைபெற முடியும். அதனால் நம்ம என்றைக்குமே நம்ம பாடிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மாய்ஸ்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது, பழங்கள் சாப்பிட்றது, காய்கறிகள் சாப்பிட்றது. பொதுவாக வந்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா விட்டமின்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வாட்டர் அண்ட் விட்டமின் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பாடியில் கழிவு நீக்க செயல்முறைகள் நல்லா நடக்கும். தட் இஸ் லிவர், லங்ஸு, கிட்னி, பெருங்குடல். இந்த 4 அமைப்புகளுமே நிறைவான நீர் சக்தி இருக்கக்கூடிய உடம்புல செய்யக்கூடிய கழிவு நீக்கம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் நம்பர் 1. இந்த 4 உறுப்புகளும் பலமா இருக்கு. ஆனா போதுமான அளவு நீர் சக்தி இல்லைன்னா கூட அந்த கழிவு நீக்கத்துல ஒரு தொய்வு ஏற்பட முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால என்னைக்குமே இந்த திரவ ஆகாரங்கள், காய்கறிகள், பழங்கள், தண்ணீர் இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுல கவனம் செலுத்து. இதெல்லாம் மருத்துவ ரீதியா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். இது எல்லாருமே நம்ம பண்ணணும். சரியா? இப்போ இங்க இந்த வகுப்புல நம்ம நினைவூட்டி கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம மனசு எந்த அளவுக்கு கழிவுகளிலிருந்து, தீங்குகளிலிருந்து விலகி இருக்கிறதோ, அதுதான் அப்படியே பாடியில பிரதிபலிக்கும். இப்போ ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்றோமா? என்ன பண்றோம்? தேவையில்லாத பதிவுகள உள்ள போட்டுக்காம இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலி சேலஞ்சிங். சரியா? 2வது ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் 2 லேயர்ல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள பலம் இழக்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை செய்றோம். இதுல எஃபெக்டிவா நம்ம செயல்படும்போது, அது அப்படியே பாடியில பிரதிபலிக்கும். அப்படியே நம்ம சக்தி உடல்ல பிரதிபலிச்சு பரு உடல்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். இது இன்னும் முதன்மையானது. ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி குடிக்கணும், ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும், ஒழுங்கா தூங்கணும், இதெல்லாமே நம்ம செய்யணுமே. இதெல்லாம் செஞ்சா தானே. இதை செய்யறதுக்கான பக்குவம், தன்மை மனதில் ஏற்பட வேண்டும். கெட்ட பதிவுகள் இருக்கக்கூடிய மனதில் இது ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அந்த மனசால அதை செய்ய முடியாது. புதிய விஷயங்கள தேவையில்லாத புதிய விஷயங்கள உள்ள போட்டுக்கிறதுக்கும் மனசு தயாரா இருக்கும்போது, அந்த மனசை கொண்டு அந்த மனசை கடந்து போகக்கூடிய அந்த சக்தியுமே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பலமாக வேலை செய்யாது. ஸோ உண்மையான கழிவு நீக்கம் என்பது, கழிவுகளிலிருந்து பாதுகாப்பு என்பது நம்முடைய மனதை கொண்டு செய்யப்படுவதுதான் மிக சரியானதும் மிக மேன்மையானதும் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த மைண்டோட லேயர்ஸ் கிளியர் ஆயிடுச்சுனாலே நம்ம தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடவுமே மாட்டோம். பதிவுகளை உள்ள போட்டுக்கிறதுன்றது வந்து ஏதோ கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறதுன்னு மட்டும் இல்ல. வாய்க்குள்ளேயுமே எதையுமே போட மாட்டோம். நமக்கு தெரியும். இது நமக்கு செட் ஆவாது. இது நமக்கு வேணான்றது தெரியும். அதுல ஒரு கட்டுப்பாடும் இருக்கும். வேணான்னா வேணாம் தான். இதை விட பெட்டரான ஒரு விஷயம். வேணான்னா நம்ம சாப்பிடாம பட்னியா இருக்க போறதில்ல. இதை விட பெட்டரான ஒரு விஷயம். அதுதான் நம்ம நாடி போவோம். அதனால மனசுல இருக்கக்கூடிய அந்த தீமைகளை விளக்கக்கூடிய, நன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, புதிய தீமைகளை உருவாக்கக்கூடிய, உட்கொள்ளல்களை நிராகரிக்கக்கூடிய அந்த பக்குவம் மனசுல இருக்கிறது தான் உண்மையான தூய்மை தன்மையை பராமரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்டிடியூட். ஸோ இதுக்கு மெடிடேஷன் வந்து முதன்மையா உதவி செய்யுது. இன்னைக்கு வந்து டிடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாருமே பண்ணலாம். தப்பே கிடையாது. இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? 6 மாசம் எல்லாமே செய்யலாங்க. ஜாலியா இருக்கலாங்க. 6 மாசத்தோட இறுதியில ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவ ஆசிரமத்துக்கு போயி, ஒரு 10 நாள் தங்கி காய்கறியா சாப்பிட்டு, பழங்களா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் இது. உடம்புடைய தன்மைகள மதிக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆசிரமத்துக்கு போகும்போது நல்லா இருக்கும். டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். செகண்ட் டைம் போனீங்கன்னா கிளியர் ஆவாது. ஏன்னா, உடம்ப பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் ஒழுங்கா இருக்கணுன்றது தான் இந்த படைப்பு அம்சத்தினுடைய, இந்த செயல்பாட்டு தன்மையினுடைய ஒழுங்கு. நான் 6 மாசம் ஒழுங்கா இருக்க மாட்டேன். 6வது மாசத்துல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்யாது. இந்த ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நெறைய பேஷண்ட்ஸ பார்க்கும்போது, இப்ப கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இப்ப சாதாரணமா பார்க்குறோம். முன்னாடிலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அந்த மாரிலாம் இருக்கும். இப்ப நம்ம கிளினிக்ல வாரத்துல 2, 3 பேர் வந்துர்றாய்ங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த கழிவு நீக்கங்கள்ல செய்யக்கூடிய முறையற்ற தன்மைகள் தான். அதனால இந்த கழிவு நீக்கத்த பத்தின ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம கழிவு நீக்கத்த என்ஷூர் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளுமே நம்ம ஸ்டூல்ஸும், நம்மளுடைய மற்ற கழிவு தன்மைகள், அதுல ஸ்டூல்ஸ் தான் நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியும். கம்ஃபர்டபுளா வெளிய போணும். ஒரு நாள் போகலைன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் அப்படி போகலன்றத நீங்க கண்டுபிடிச்சிரணும். ஓகே, நேத்து வந்து ஒரு விழாவை சிறப்பித்து விட்டு வந்தோம். அதனால இது நடந்திருக்கிறது. நாளை இனிமே அத செய்யக்கூடாது. அத சாப்பிட்டோம், இத சாப்பிட்டோம். இந்த மாரிலாம் நம்ம கண்டுபிடிச்சிரணும். என்ன தவறு நடந்ததனால் இது நடந்திருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து விட வேண்டும். இப்படி பண்ணிட்டாலே நம்ம அந்த கழிவு தேக்கங்கள் வந்து பாடியில நடக்காது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒபிசிட்டின்னு சொல்றாங்கல்ல, உடல் பருமன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறோம்? கழிவு தேக்கம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி குறைச்சிட்டா கூட திருப்பி ஏறிடுமே. அது என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் இல்ல. ஒரு மாசம் நீங்க ஜிம்முக்கு போனா திருப்பி ஏறிடும். இது வந்து சப்ரஷன். கழிவுகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கிறது. கழிவுகளை எரித்து கூட நீங்க விடுறதா வச்சுக்கலாம். புதுசா உருவாகாம இருக்கிறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையில ஒரு கழிவு நீக்க செயல்முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான புரிதல். இந்த புரிதலோடு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்கலாம். நம்முடைய கண்களை மூடி புற உலகிலிருந்து விலகி அக உலகத்திற்குள் செல்வோம். உணர்வோடு அந்த கண்ணை மூடுறதும் இந்த ஷிஃப்ட் ஆகுறதும் நடக்கணும். அக உலகம் நமக்கான உலகம். நமக்கான நன்மைகளை இறைவன் நிரப்பி வைத்திருக்கின்ற உலகம். ஆசையோடும் விருப்பத்தோடும் ஈடுபாட்டோடும் அக உலகத்திற்குள் நாம் நுழைவோம். அதிட்டான அவை மேற்கொள்ளுங்கள். ஒரு சிறிதும் அசைவில்லாத, இறுக்கங்கள் இல்லாத, முற்றிலும் தளர்வான உடல் நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், உள்மூச்சும் வெளிமூச்சும். உணர்வுடன் கூடிய கவனம் மூச்சின் மீது இருக்கட்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. உயிராற்றல்
உயிராற்றல் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. உயிராற்றல் நமக்காகவே இறைவனால் படைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய உயிர் வாழ்வின் அடிப்படை ஆதாரம் அந்த உயிராற்றல். அது படைக்கப்பட்டு நமக்கானதாக கட்டமைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம் புறத்திலிருந்து எந்த விதமான உழைப்பும் முயற்சியும் எஃபர்ட்ஸும் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த உணர்வோடு மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை ஏன் பண்ணுறோம், அதை எப்படி பண்ணணும், இந்த புரிதலோடு ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். இது ஒரு அறிவியல், இது ஒரு நுட்பம். இதை சரியான தன்மையில் செயல்படுத்த வேண்டும். உடலிலும் மனதிலும் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான கருத்தும் ஆதரவும் எதிர்ப்புமின்றி அவைகளை அப்படியே பார்த்து கொண்டிருப்பது. அவைகளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது நடக்கிறது, நான் பார்க்கின்றேன் என்பது போல இருப்பது சாட்சி பாவனை, பார்வையாளர் தன்மை. மனம் இரண்டின் கெட்ட பதிவுகள் பலமிழந்து போகக்கூடிய ஒரு வழிமுறை. உணர்வோடு புரிதலோடு ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் செய்த மிகவும் மகத்துவமான செயல் தியானம். ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் விட நிச்சயமாக தியானம் என்ற செயல்முறை முதன்மையாக இருக்கும். அது தரக்கூடிய அந்த திருப்தி உண்மையான திருப்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நாள் நம்ம மெடிடேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இன்னைக்கு பண்ணோமா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு பண்ணது தான் இன்னைக்கு நமக்கானது, நாளைய வாழ்க்கைக்கானது. நாளைக்கு மெடிடேஷன் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். இன்னைக்கு பண்ணலைன்னா நாளைக்கு மெடிடேஷன் பண்ண முடியாது. நாளையிலிருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னைக்கு பண்ணாதான் அந்த ஒழுங்கு தான் நாளைக்கு அந்த ஒழுங்கை அட்ராக்ட் பண்ணும். இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் கடந்த வகுப்பில் நம்ம பேசினோம், எப்பெல்லாம் மனம் 2 மனம் 1 சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை நிராகரித்து செல்லுகிறதோ அது வானமும் பூமியும் பிரிவதற்கு சமம். இந்த அண்டத்தில் வானமும் பூமியும் பிரிதல் என்பது அழிவு. நம்முடைய மனதில் மனம் 1 மனம் 2 இணக்கமற்ற நிலையில் இருப்பது என்பதும் அழிவுதான். நம்முடைய உள்ளம் என்ற வானத்தின் வழிகாட்டல்களை மனம் 2 என்கிற பூமி நிராகரிக்க கூடாது. வானத்தை பூமி நிராகரிக்க கூடாது. ஏனென்றால் பூமிக்கான அத்தனை வாழ்வாதாரங்களும் வானத்திலிருந்து தான் இறக்கப்பட முடியும். எனவே மனம் 1 என்று சொல்லப்படக்கூடிய அந்த உள்ளத்தின் செய்திகளை மனம் 2 நிராகரிக்க கூடாது. எப்போதெல்லாம் நிராகரிக்கிறதோ அங்கே வானமும் பூமியும் பிரிகின்றன. வானமும் பூமியும் பிரிவது என்பது அழிவு, வேதனை. அதையே நாம் மரணம் என்பதாகவும் அறிய வேண்டும். மனதின் இணக்கமே உண்மையான யோகம். அதுதான் மரணமில்லாத பெருவாழ்வை வாழ்வதற்கு அடிப்படை. மனசுல சுகங்களோடையும் தெளிவோடையும் ஞானங்களோடையும் வாழ்வதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. ஆன்மீகத்துல அதை ஒரு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்றதுனாலதான் அதை தெளிவுபடுத்தும். மரணமில்லா பெருவாழ்வு, சாகவே மாட்டோமா, நம்மளால ரொம்ப நாள் இங்க இருக்கவும் முடியாது. நம்ம அதற்கானவர்கள் அல்ல. நாம் இறைவனை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் நாம் கிடையாது. அதனால இங்க இருந்து நமக்கு போர் அடிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சு. இப்பயே சில பேருக்கு அது வரும். என்ன இது, ஏன்னா சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. நிச்சயமா சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்க நன்மைகள்ல நிலை பெற்று இருப்பதுதான் சாதனை. அதனால அது இன்னும் நமக்கு நிலை ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கே போர் அடிச்சிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் சுகமா வாழணுன்ற அந்த புரிதலோடு நாம் இருந்து கொள்வோம். அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.